ஆக அன்பு நண்பர்களே, யாரெல்லாம் புத்திர பாக்கியத்திற்காக மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அதுவும் குறிப்பாக யார் ஜாதகப்படி 11ஆம் இடம் 5ஆம் இடம் சார்ந்த தசாபுக்திகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றதோ அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறுதியாக அந்த மருத்துவ உதவினால் புத்திரபாக்கியம் கிடைக்கும். ஏங்க நான் இயல்பாக கருத்தரிக்க முயற்சி அமைப்பு கிடையாது அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கும் உண்டு. ஜாதகப்படி 5-11 சம்மந்தப்பட்ட தசாபுக்தி யாருக்கு நடக்குது இயல்பாக கருத்தரிப்பீங்க. சரிங்களா? ஆல்ரெடி மருத்துவம் பார்த்துக்கிட்டு வந்து மருத்துவம் இப்போ கை கொடுத்துரும், கன்ஃபார்ம் ஆயிரும். சரிங்களா? அந்த மாதிரியான வாய்ப்புகள் மிக அதிகம். ட்ரை பண்ணுங்கள். இது புத்திரபாக்கியத்தை பொறுத்த மட்டும். அதனை அடுத்ததாக பிள்ளைகள்லாம் இருக்காங்க, கொஞ்சம் தோலுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைங்க, உங்கள் பிள்ளைகளினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, விருச்சிக ராசி நேயர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் எப்படி அமையும்? பொதுவான கோச்சார பலன் தாங்க இது. சரிங்களா? இந்த பொது பலன் அப்படிங்கிறது இந்த மாத பலனுக்கு 10% பலம், மிஞ்சி போனால் ஒரு 10-15% அவ்வளவுதான். சரிங்களா? அதுக்கு மேலே பொது பலனுக்கு ஒரு பலம் கிடையாது, அதை முன்கூட்டியே சொல்லிடுறேன். சரிங்களா? அப்போது இதை நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க. நான் ஒவ்வொரு பலனும் சொல்லும்போது அதுக்கு 10% தான் பலம். ஆனால் இந்த தசாபுக்திகள் உங்கள் ஜாதகத்தில் நடக்குமானால் அப்படின்னும் போது அது உறுதியாயிரும். சரிங்களா? அப்போ அது 10லேருந்து ஒரு 70% 80% இன்க்ரீஸ் ஆயிரும். அதோட பாசிபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆயிரும் ஜாதகப்படி அந்த தசாபுக்தி நகருதுன்னா. அப்போது எனது பதிவை பார்க்கக்கூடிய அந்த நண்பர்கள் உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுட்டு பாருங்கள். இந்த பொது பலன் 10% கிடையாது, 10லேருந்து உங்கள் ஜாதகத்தில் நான் சொல்கிற தசாபுக்தியும் ஓடிடுச்சுன்னா அது உறுதியாக ஒரு 70-80% நகர்ந்துடும். சரிங்களா? ஆல்மோஸ்ட் 90% பக்கம் போயிடும். அப்போது பொது பலன் 10%, அது யாருக்கெல்லாம் நடக்கும்? அப்போ உங்களுக்கு அந்த தசாபுக்தி நடக்கலன்னா அது உங்களுக்கு 10% தான். சரிங்களா? அதிர்வை ஏற்படுத்துமே தவிர பலன் கிடைக்காது. ஆனால் அந்த தசாபுக்தி நடந்துருச்சுன்னா உறுதியாக பலன் கிடைக்கும். இப்படி தாங்க இந்த காம்பினேஷனில் தான் இப்போ நம்ம பலன்களை பார்க்க போகிறோம். சரிங்களா? இது உங்களுக்கு 1 மாதம் 2 மாதம் பழகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஆனால் அடுத்தடுத்து புரிஞ்சுக்குப்பீங்க. சரிங்களா? சரிங்க நண்பர்களே, விருச்சிகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் சூரியன் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரங்களில் பயணப்படுகின்றார். அப்போ குரு மற்றும் சனியினுடைய ஆதிக்கம் மேலோங்கி இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அந்த விதத்தில் இந்த மாதம் எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல் விஷயம் திருமணம். அற்புதமான முறையில் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த மாதம். அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். இம்மாதம் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற மாதமாக அமைகின்றது நண்பர்களே, அமைகின்றது. அப்போது இது 10% கல்யாணம் நடக்கும் விருச்சிக ராசி. அப்போ எல்லா விருச்சிக ராசிக்காரங்க நடந்துருமான்னு கேள்வி கேட்பீங்க. அது கிடையாது. இப்போ இது 10%. இது யாருக்கு 100 மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சுயஜாதத்தை பாருங்கள். அதில் யாருக்கெல்லாம் 2ஆம் இடம் 7ஆம் இடம் 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்திகள் இந்த ஜூலை மாதம் ஓடுதோ அவங்களுக்கு உறுதியாக திருமணம் நடைபெறும். அப்போ இந்த கோச்சாரம் தசாபுக்தியோடு சேர்ந்துடும். தசாபுக்தி எனக்கு நடக்கலைங்க, அப்போ உங்களுக்கு ப்ராசஸ் தான் போய்கிட்டு இருக்கும், கல்யாணம் நடக்காது. சரிங்களா? அப்போ இப்படி தான் நம்ம கோச்சார பலனை அணுகணும். சரிங்களா? இந்த முறையில் இனிமேல் நம்ம பின்பற்றிக்கிடுங்க. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளுக்கு மிகச்சிறப்பான காலகட்டம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். யாரெல்லாம் மறுமணத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களும் மறுமண அமைப்புகளுக்கு நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். அதற்கும் இந்த மாதம் சிறப்பாக உண்டு. உங்கள் ஜாதகப்படி 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குமானால் அது உறுதி செய்யப்பட்டுரும். சரிங்களா? அந்த அமைப்புகளில் மனம், மன வாழ்க்கை மற்றும் மறுமண வாழ்க்கை ரெண்டும் அமையக்கூடிய காலகட்டம் இக்காலகட்டம். அதனை அடுத்ததாக மன வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள், கருத்து முரண்பாடுகள், தேவையில்லாத சின்ன சின்ன சலசலப்புகள் எல்லாம் குறைகின்ற மாதம். கணவன் மனைவிக்கு இடையில நல்ல அந்யோன்யம் பெருகக்கூடிய மாதம் இந்த மாதம். சரிங்களா? ஆக உங்களுடைய திருமணம், திருமண வாழ்வு சார்ந்து ஒரு நல்ல அமைப்பு, நல்ல நகர்வு இம்மாதம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரி, அதனை அடுத்ததாக புத்திர பாக்கியம். யாருக்கெல்லாம் புத்திர பாக்கியம், குறிப்பாக குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவம் பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களோ அவர்களுக்கு மருத்துவம் எடுக்கிறது அல்லது புத்திரபாக்கியத்துக்காக மருத்துவம் எடுக்கிறதுக்கோ அல்லது மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு மருத்துவத்தின் உதவியினால் புத்திரபாக்கியம் கிடைக்கிறதுக்கோ அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். ஆக அன்பு நண்பர்களே, யாரெல்லாம் புத்திரபாக்கியத்திற்காக மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அதுவும் குறிப்பாக யார் ஜாதகப்படி 11ஆம் இடம் 5ஆம் இடம் சார்ந்த தசாபுக்திகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றதோ அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறுதியாக அந்த மருத்துவ உதவினால் புத்திரபாக்கியம் கிடைக்கும். ஏங்க நான் இயல்பாக கருத்தரிக்க முயற்சி அமைப்பு கிடையாது அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கும் உண்டு. ஜாதகப்படி 5-11 சம்மந்தப்பட்ட தசாபுக்தி யாருக்கு நடக்குது இயல்பாக கருத்தரிப்பீங்க. சரிங்களா? ஆல்ரெடி மருத்துவம் பார்த்துக்கிட்டு வந்து மருத்துவம் இப்போ கை கொடுத்துரும், கன்ஃபார்ம் ஆயிரும். சரிங்களா? அந்த மாதிரியான வாய்ப்புகள் மிக அதிகம். ட்ரை பண்ணுங்கள். இது புத்திரபாக்கியத்தை பொறுத்த மட்டும். அதனை அடுத்ததாக
பிள்ளைகள்லாம் இருக்காங்க, கொஞ்சம் தோலுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைங்க, உங்கள் பிள்ளைகளினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. ஏன்னா இந்த காலகட்டம் உங்கள் பிள்ளைகளினுடைய ஆரோக்கியம் சார்ந்து சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும். அதில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை நீங்கள் செலுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ எல்லாரோட பிள்ளைகளுக்கும் இந்த தொந்தரவு ஏற்படுமா அப்படின்னு கேட்டால், யாருடைய சுயஜாதகப்படி 10ஆம் இடம் 12ஆம் இடம் சார்ந்த தசாபுக்திகள் நடந்து கொண்டிருக்கின்றதோ அவங்களோட பிள்ளைகளுக்கு, அந்த விருச்சிக ராசிக்கார பிள்ளைகளுக்கு, இந்த விருச்சிக ராசிக்காரர்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் எழுத்து தொந்தரவு வரும். அதனால் நீங்கள் மருத்துவ செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடுங்க. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் இந்த லவ்வில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுற காலகட்டம். இந்த லவ்வில் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். காதலில் பிரச்சனைகள் வரலாம், அல்லது காதல் பிரிவினைக்கு நகரலாம். இந்த மாதிரியான சில தொந்தரவுகள் ஏற்படுத்தும். அப்போ எல்லா விருச்சிக ராசிக்காரர்களுடைய லவ்வும் புட்டுக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. யாருக்கு 8ஆம் இடம் சார்ந்த தசாபுக்திகள் நடக்கின்றதோ அவங்களுக்கு பிரச்சனையாகும். அப்போ அவங்க பார்த்து இருந்துக்கணும். 8, 12ஆம் இடம், குறிப்பாக 8, 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி யாருக்கு போதோ அவங்க காதலில் பார்த்து பேசணும். அந்த உங்களுக்கு சில காதல் மொழிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதை பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கிடுங்க. அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. இல்லைன்னா அந்த லவ் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படும். அதை பார்த்து இருந்துக்கிடுங்க. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள் அப்படின்னு வருகின்ற பொழுது ரொம்ப சிறப்பான வேலை வாய்ப்புக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் வேலை கிடைக்கும், தாராளமாக முயற்சிக்கலாம். வேலை வாய்ப்புகளுக்கான அமைப்பு உண்டு. சரிங்களா? அப்போ எல்லாருக்கும் அமைப்பு உண்டானா யாருடைய ஜாதகப்படி 6ஆம் இடம் 10ஆம் இடம் சார்ந்த தசாபுக்தி இந்த ஜூலை மாதம் போகுதோ அவங்களுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ திருமணத்திற்கான அமைப்பும் உண்டு, வேலைக்கான அமைப்பும் உண்டு. இந்த தசாபுக்திகள் ஓடுறவங்களுக்கு அது உறுதியாக நடக்கும். இல்லை தசாபுக்தி நடக்கலைங்க, வேலை கிடைக்காது, வேலை தேடிக்கிட்டே இருப்பீங்க. அவ்வளவுதான் லாஜிக், அவ்வளவுதான். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக ஒரு சிலருக்கு வருமான ஓட்டம் சிறப்பு பெறும். ஆக வருமான ரீதியாக நல்ல ஏற்றத்தை பெறக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலமாக இக்காலம் அமைகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே, இந்த காலகட்டம் வருமானத்தின் அடிப்படையில் மிகச்சிறப்பானது ஒரு நல்ல காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஆக இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலம். அப்போ யாருக்கு அந்த வருமான ஓட்டம் சிறப்பாக அமையும்? கோச்சாரம் 10% சொல்லிருச்சு. 2, 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி இந்த ஜூலை மாதம் யாருக்கு போகுதோ அவங்களுக்கு வருமானத்தின் ஓட்டம் சிறப்பாக இருக்கும். அதை நம்ம மனதில் வச்சுக்கணும். சரிங்களா? அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் உடல்நிலை தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும், கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும். சரிங்களா? அப்போ ஹெல்த் இஷ்யூஸும் எக்கனாமிக்கல் இஷ்யூஸும் அமுங்கக்கூடிய காலகட்டம். அது யாருக்கு அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே, யாருடைய சுயஜாதகப்படி 5ஆம் இடம், யாருடைய சுயஜாதகப்படி 11ஆம் இடம், யாருடைய சுயஜாதகப்படி 9ஆம் இடம், இது 3 இடங்கள் சார்ந்த தசாபுக்திகள் அல்லது சம்மந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்கின்றதோ அவங்களுக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், அவங்களுக்கு கடன் தொந்தரவு குறையும். அப்போ எங்களுக்கு நடக்கலை, அப்போ உங்களுக்கு இருக்கிற கடன் அப்படியே இருக்கும், குறையாது. அவ்வளவுதான். சரிங்களா? அந்த குறையிறதுக்கான முயற்சி நீங்கள் எடுப்பீங்க, ஆனால் குறையாது. முயற்சியை கோச்சாரம் காட்டுதுங்க, ஆனால் ரிசல்ட் தசாபுக்தி கிட்ட தான் இருக்குதுங்க. அதை நம்ம நேயர்கள் நன்றாக புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அப்போது இந்த அமைப்பு. இதனை அடுத்ததாக சொந்த ஊரை விட்டு யாரெல்லாம் வெளியூர் வெளிமாநிலத்தில் இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த அந்த வெளியிடங்களில் நல்ல வருவாய் ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கும். சரிங்களா? அவங்களுக்குமே ஒரு நல்ல ஏற்றம் உண்டு. ஸோ இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் ப்ரெடிக்ஷனாக அமையுதுங்க. இந்த காலகட்டம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்வது சகலத்திலும் உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். அந்த வகையில் அன்பு நண்பர்களே, இந்த மாதம் நம்ம சொன்ன பலன் எல்லாமே 10%. ஆனால் அந்த தசாபுக்தியும் உங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது 50% மேலே உறுதியாக ஒரு 80% பக்கம் போயிடும். சரிங்களா? தாராளமாக நீங்கள் ஜாதகத்தை வச்சுக்கிட்டு இந்த பலனை முழுமையாக கேட்டு புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? அனைத்து நண்பர்களும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.